You have cleared CA intermediate, both groups in one single shot without any. Okay, ரிசல்ட் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சாவதோ? எனக்கு ஹாஃப் அன் ஹவர் அழுதுகிட்டு தான் சார் இருந்தேன். 77 in costing, 69 in audit, 75 or 76 in FMSM சார். வேற லெவல். எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ் பார்த்தாலே மார்க் ஷீட்டே போட்ட எஃபர்ட் பயங்கரமான மார்க்குப்பா. பாஸ்ட் சிக்ஸ் அட்டெம்ப்ட் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஏஐயில் கொடுத்து எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை விட டஃப்பாக என்ன ஜென்ரேட் பண்ண முடியுமோ அப்படி ஆன்சர் கொஸ்டின் ஜென்ரேட் தான் வாங்கினேன். பட் நான் கான்செப்டுவலாக படிக்கும் போது எனக்கு எதுவுமே புரியலை. இன்னொரு ரூமர்ஸ் என்னன்னா சிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏஐல தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம்மா, கடந்த 2-3 அட்டம்ப்டாக பார்த்தாலே ஏஐ அந்த ஏதோ படத்துலலாம் சொல்லுவாங்க இந்த படம் வாடா வருதுங்கிறப்பல ஏஐ வாடா வருது. சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பட் இன் ஜென்ரல் எப்படி உங்கள் வீட்டில் அந்த ஃபெயிலியர் சப்போர்ட் பண்ணாங்க? கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. நான் உங்கள் அப்பா கிட்ட பேசின போதே வந்துட்டு இவெல்லாம் ஒன்றும் படிக்கல கடவுள். ஆக்சுவலாக வந்து வெல்கம் டு த பாட்காஸ்ட் நௌஷத். லாஸ்ட் அட்டம் சீரீஸ் பாட்காஸ்ட்டுங்கிறது ஃபார் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு மேக் திஸ் தர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். நிறைய பேருக்கு அட்டெம்ப்ட் ஆகுது, நிறைய பேருக்கு ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபெயிலியர்ஸையும் தாண்டி ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு கிளியர் பண்ணுறோம் சிஏ இன்டர்மீடியட். யூ ஹாவ் கிளியர்ட் சிஏ இன்டர்மீடியட் போத் குரூப்ஸ் இன் ஒன் சிங்கிள் ஷாட் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட். இல்லாமல் 6 பேப்பரையும் ஒரே ஷாட் அடிச்சிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுது? லைக் எவ்வளோ அது ஒரு இது ஹவு எக்ஸைட்டட் வர் யூ ஆர் ஹவு ஹாப்பி வர் யூ அந்த மொமெண்ட்? ஆக்சுவலாக இந்த அட்டெம்ப்ட் கம்பேரிட்டிவாக கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் முக்கியமானது. ஆமாம், லாஸ்ட் 2-3 அட்டெம்ப்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த அட்டெம்ப்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்துடுச்சு சார். ஓகே, ரிசல்ட் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சாவதோ? எனக்கு ஹாஃப் அன் ஹவர் அழுதுகிட்டு தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் தான் வீட்லேயே நான் சொன்னேன் பாஸ் ஆகிட்டேன்ட்டா. ஆமாம், 11 o'clock தான் வீட்லேயே சொன்னேன். ஹாஃப் அன் ஹவராக நான் மட்டும்தான், நானும் ரிசல்ட்டு மட்டும் தனியாக இருந்தேன் ரூமில். அதுக்கப்புறமா தான் வீட்லேயே சொன்னேன். ஓகே, எனக்கு அக்கௌண்ட்ஸில் இந்த மார்க் வந்தது. அது ஒரு ஓகே, எவ்வளோ வந்தது? 40 சார் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ். அப்பா சூப்பர். குரூப்பில் 149, செகண்ட் குரூப்பில் 218. 218. ஐயா, என்னென்ன மார்க்கு மூணுத்துலேயும்? 77 in costing, 69 in audit, 75 or 76 in FMSM சார். வேற லெவல். எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ் பார்த்தாலே மார்க் ஷீட்டே போட்ட எஃபர்ட் பயங்கரமான மார்க்குப்பா. அதான் ஒரு குரூப்பில் இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு குரூப்பில் இப்படி இருக்குது, ரொம்ப பார்டரில் வந்துருக்கு. அந்த ஒரு சந்தோஷமும் எமோஷனும் கலந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பிளாக் பண்ணிடுச்சேனே. அதுக்கப்புறமா தான் எல்லார்ட்டையும் ரிசல்ட்டை சொல்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, டோட்டல் ப்ராக்டிஸ் தான் சார் இது எல்லாமே. ஆடிட்டிங், காஸ்டிங், எஃப்எம் கம்பேரிட்டிவாகவே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக எந்த அளவுக்கு எஸ்எம்மில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ நம்மளுக்கு மார்க் அதிகமாக கொடுக்குன்ட்டு எஸ்எம்மை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். டிடி கையை வச்சா டைம் எழுத்துக்கிட்டே போகுது 15 மார்க்ஸில். ஸோ ஜிஎஸ்டியில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிடியில் அப்பார்ட் ஃப்ரம் 15 மார்க் பேலன்ஸ் 20 மார்க்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும்ன்ட்டு பிளான் பண்ணி டிடி பண்ணேன் சார். ஓகே, அதுக்கப்புறமா லா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஏஐயில் போட்டு ஜென்ரேட் பண்ணி. ஏஐயில் போட்டா? ஆமாம் சார். சூப்பர். எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை. ஓகே, எப்படி கொஸ்டின்ஸ் இது கேட்குதுன்ட்டு. நான் கான்செப்டாக படித்தாலும் எனக்கு ஏஐ கொஸ்டின்ஸ் புரியல. ஓகே, ஸோ அதுக்கிட்டே ஆன்சரும் ஜென்ரேட் பண்ணி ஒரு 6 to 7 டைம்ஸ் ஆன்சரை பார்த்து எழுதும் போது எனக்கு இதான் கான்செப்ட், இது இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி ஒரு 1.5 months எல்லா பேப்பருக்குமே இப்படி தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, லாஸ்ட்டு 1.5 months கையால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மினிமம் ஆவரேஜாக 6 times ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா எனக்கு அப்போ தான் மைண்டில் ரெகக்னைஸ் ஆகுது, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் உனக்கு இந்த செக்ஷன் வரும், இந்த மாதிரி கான்செப்டில் வரும், இதுதான் கன்க்ளூஷன் வரும் அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு மெயினாக எக்ஸம்ஷன். வேறு லெவல். எனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னிலேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு இப்போ தான் இந்த ஒரு ஃபேக்ட் தெரியும். ஓகே சார். நீ ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லையா? ஆமாம் சார். எத்தனை அட்டம் ஃபவுண்டேஷன் கொடுத்தீங்க? ஃபவுண்டேஷன் 4 attempts கொடுத்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 110 மார்க் எடுத்தேன். ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 135 மார்க்ஸ். ஓகே, தேர்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது 149 or 150 சம்திங் எடுத்தேன். ஸோ ஃபோர்த் அட்டெம்ப்ட் எடுக்கும்போது 197 வந்துச்சு. அப்பா 197ல் அந்த 3 மார்க்கு போடாமல். அதுலேயுமே எனக்கு ட்ராபேக்காக இருந்த ஒரே சப்ஜெக்ட் லா மட்டும் தான். 4 அட்டெம்ப்ட்லேயும் லாவில் 27.
அது ஐயா! தாண்டவே இல்ல. ஓகே. இப்போ இந்த பாஸ் ஆனம்போது எவ்வளோ லால? இது இங்க வந்து 56. பரவால்ல. இதில ஓகே. 56 எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் குடுத்திருந்தேன். ஆ. அதில 51. ஸோ, இப்போ ஒரே நிமிஷம். 4 அட்டெம்ப்ட் ஃபவுண்டேஷன் குடுத்துட்டு யூ ஸ்கிப்டு ஆமா. ஃபவுண்டேஷன். லைக் ஃபவுண்டேஷன் இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு, வேன் அதுக்கப்புறம் டைரக்ட் என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி. இன்டருக்கு பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு இன்டருக்கு வந்துட்டேன். ஓகே. இன்டருக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. டைரக்ட் என்ட்ரில. ஓகே. வேற லெவல். ஸோ, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போ? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஜான் 26ல குடுத்தேன். 26 இப்போ. ஆமா ஓகே. சார். தென் அதில வந்து ம். அக்கவுண்ட்ஸ் கிளியர்டு, லா ஓகே. கிளியர்டு, ஓகே. டாக்ஸ் மட்டும் கிளியர் பண்ண கிளியர் பண்ண முடியல. முடியல. ஓகே. 31 மார்க்கு. ஐயோ! ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குடுக்கல. ஓகே. ஸோ செகண்ட் குரூப்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிட்டு May இருக்கும்போது 2026 was your second attempt in intermediate. எஸ் சார். After all the failures. ஆமா See, சார். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பயங்கரமா சக்சஸ் இது. first is entire success in CA in almost how much? 4 yearsல, if I'm not wrong. எஸ் சார். Foundation. ஆல்மோஸ்ட் Almost 4 yearsல first success in ஃபர்ஸ்ட் CA. சக்சஸ் இன் அதுவும் அடிச்சதும் லைக் எக்ஸம்ஷன். சிக்ஸர். எல்லாம் சிக்ஸர் தான். லிட்ரலி 6 பேப்பர் 1 ஷாட். இதெல்லாம் குவைட் ஆஃப் மிராக்கிள். ஐ டோன்ட் நோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இட்ஸ் a miracle. ஏன்னா நீ யூ ஹேவ் புட் தி எஃபர்ட். கிரேஸோட சார். எஸ், நீ போட்ட எஃபர்ட் கடவுளோட இது கிரேஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட்டே வந்திருக்கு. பட் புரியுது அவனுக்கு ஃபவுண்டேஷன்ல மோஸ்ட் பீப்புள் ஸ்கிப் சிஏ when they don't clear foundation in 3 attempts. ஆல்மோஸ்ட் என்னோட ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க மோர் தென் 50 மெம்பர்ஸ் எல்லாருமே ட்ராப் அவுட். வேற செகண்ட் குரூப்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஐ கீப் ட்ரையிங். ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து சிஏ படிக்கணும்னு ஆசை. வாவ், எங்கே நான் அந்த சிஏ படிக்கணும்னு ஆசை வந்தது சார் அது சொல்லுங்க. சார் ரெக்கார்டிங் இருக்கு சரி, சார். ஆக்சுவலாக எனக்கு சிஏன்னா என்னன்னு தெரியாது சார். ஓகே. கந்தசாமி படம், ஆமா பைரவால இன்டர்வலுக்கு அப்புறமா விஜய் அந்த ரைட் பண்ணுறது, ஆமா ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை. ஆமா எனக்கு தேடுறது டிடெக்டிவ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா அதனால கேஸ் ஸோ விஜய் பார்த்து தான் இப்போ தம்ப்நெயில் கிடச்சிருச்சு. விஜய் சிஏவா நடிச்சா அதனால சார் விஜய் சிஏவா எடுத்த நௌஷத். ஃபஸ்ட்டு இது கந்தசாமி படத்தில் பார்க்குறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் விஜய் பைரவால பார்த்தேன். பைரவால பார்த்தது. அதுக்கப்புறமா தானா சேர்ந்து கோட்டம்ல சூர்யா. சூர்யா. ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டிடெக்டிவாக சர்ச் ஓகே. பண்ணுறது. ஓகே. அதை பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நான் ஒன்று வச்சேன். அதுக்கு வீட்டில் அப்பா சிஏன்னு சொன்னாங்க. சிஏ படி வந்துட்டேன் சார். சூப்பர், வேற லெவலான இது. பரவாயில்ல. ஆக்சுவலி யாருமே சிஏ பேக்ரவுண்ட் கிடையாது ஃபேமிலியில். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சார்ட் அக்கௌண்டன்ட் நௌஷத். வேற லெவல். கமிங் ஃப்ரம் 3 attempts to 4 attempts failure, then converting to direct entry, giving your CA intermediate first time, not being able to make it, and second time both groups. அதை சொல்லுவாங்களே, it takes only one success to wipe out all the failures and pain. Quite literally 4 years, one day, one success, ஒரே ரிசல்ட். ஆமாம் சார். எத்தனை பிங்க் அன்சக்சஸ்ஃபுல் பார்த்துட்டு ஒரே ஒரு பிங்க் சக்ஸஸ்ஃபுல். வேற லெவல். எனக்கு பயங்கர எழுதின மார்க் டெஸ்ட்லேயுமே சக்ஸஸ் வரல. ஓகே. எல்லாமே கம்மி மார்க்ஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன் மார்க் டெஸ்ட். நான் என்னன்னா ஃபைனலில் வந்து ஏஎஃப்எம் பேப்பர் ஃபுல்லாக ஆமா ஆமா ஏஐல வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஏஐல பண்ணக்கூடாது. ஓகே. பாஸ்ட் 6 அட்டெம்ப்ட் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஏஐல கொடுத்து எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை விட டஃப்பாக என்ன ஜென்ரேட் பண்ண முடியுமோ அப்படி ஆன்சர் கொஸ்டின் ஜென்ரேட் தான் வாங்கினேன். பட் நான் கான்செப்டுவலாக படிக்கும் போதும் எனக்கு எதுவுமே புரியலை. ஸோ நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்சரையும் வாங்கி நானே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும்தான் பாஸ் பண்ணதுக்கான ஒரே ரீசன். ஏஐயோட ப்ராக்டிஸ் பண்ணது தான் நாலேஜ் தான் பெரிய இது. வேற லெவல்ப்பா, வேற லெவல். வந்து அது நம்மளோட ஐசிஐ புக்குலேயுமே இல்லை இந்த மாதிரி கான்செப்டாக படிக்கணும், இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்ன்ட்டு. ஏஐயோட இது தான் மெயினாக இருந்துச்சு. எந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணால் எது எதுக்கு என்ன நான் மார்க் அப்படின்ட்டு. ஸோ அது வழியாக ப்ராக்டிஸ் பண்ணது. ரியலி வெரி ஹாப்பி டு நோ தட் ஏஐ யூஸ் பண்ணி தான். இது ஆக்சுவலி பயங்கரமான ப்ரோஆக்டிவ் திங்கிங். இந்த வாட்டி ஏஎஃப்எம் வந்தது இல்லை, அதே மாதிரி நல்ல வேலை ஏஐ. அதோட தான் இன்னொரு ரூமர்ஸ் என்னன்னா சிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏஐல தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம்மா, கடந்த 2-3 அட்டெம்ப்டாக பார்த்தாலே ஏஐ அந்த ஏதோ படத்துலலாம் சொல்லுவாங்க இந்த படம் வாடா வருதுங்கிறப்பல ஏஐ வாடா வருதுங்கிறப்பல சொன்னாங்கன்னா நீ ஒரு 5-6 அட்டம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜென்ரேட் பண்ணினா உனக்கு May 26 என்ன பேப்பர் வருமோ அதை கொடுத்துரும் அப்படின்ட்டு. பட் நான் அதை நம்பலை. அது மட்டும் படிச்சுட்டு போனால் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் வேண்டாம், நம்ம ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் டேக்கிள் பண்ணுற மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அப்படின்றது தான் மற்றது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுது. வேற லெவல்ப்பா, வெரி
வெரி ஹாப்பி தட் யூ டிட் த ரைட் திங் வித் ஏஐ. பரவாயில்ல, நிறைய பேர் இந்த ஏஐ இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க அந்த இதில். அதுவுமே பண்ணுவேன், எல்லாமே இது பண்ணுறது. சூப்பர், பரவாயில்ல. படித்தது அந்த ப்ரோஆக்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட். என்னென்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னெல்லாம் பண்ணுவேன்? லா எடுத்துட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் இன் ஜென்ரல்? சார் ஆக்சுவலாக லா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிக்கிட்டது என்னன்னா தியரியில் ரொம்ப வீக் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் 4 அட்டம்ப்ட்டுமே 27 தாண்டவே இல்லை. ஓகே, நான் வந்து 10 பேப்பரில் எழுதினாலும் 27 தான் எடுத்தேன். அப்படியா? என்னோட 4th அட்டம்ப்ட்டில் 35 பேப்பர் லா எழுதினேன். அப்போவும் 27 மார்க் தான் வந்துச்சு. பட் ஏன் மார்க் வரல அப்படின்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஃபோக்கஸில் வந்து கிளாஸ் நடத்தும்போது ஃபேக்கல்ட்டி கிளாஸஸ் பார்த்தேன். அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அதுக்கு ஒரு பிபிடி வச்சுருந்தாங்க. அந்த பிபிடி பார்க்கும்போது எனக்கு இன்னும் சூப்பர் கிளாரிட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டியூட்டர் செஷனில் இருக்கிற டவுட்ஸ் மட்டும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நான் ஓன் ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஓகே, ஓகே. அவங்களோட பிபிடி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு மற்றது எல்லாமே வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கான்செப்ட், இந்த கேஸ் லாக்கு இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு நானே மற்றதை நான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டது சார். ஓகே, வெரி குட். சரி, டாக்ஸுக்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எது உங்களுக்கு இந்த 6 பேப்பர்லேயே ஓவரால் டஃபஸ்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? ஓவரால் எனக்கு டஃப்பாக இருந்தது வந்து எல்லா தியரிட்டிக்கல் பேப்பரும் சார். தியரிட்டிக்கல் பேப்பரே? ஆமாம். ஓகே, சரி. லாக்கு சொல்லிட்டீங்க, அப்போ ஆடிட்டுக்கு எப்படி படிச்சிங்க? ஆடிட்டுக்கும் இது சேம் தான் சார். ஆக்சுவலாக எனக்கு ஆடிட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோட சீனியர்ஸும் சொன்னது ரொம்ப ராவாக இருக்கும், உனக்கு ஆடிட் பேப்பர் ட்ரையாக இருக்கும், நீ லா கூட கஷ்டம்னு சொல்கிற, இது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து லாக்கு என்ன அப்ரோச் பண்ணனோ அதே சேம் அப்ரோச் ஆடிட்டுக்கும் பண்ணேன். ஓகே. புக்லேன்னு படிக்கும்போதே எனக்கு லிட்ரலாக புரியல என்ன கான்செப்ட் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. பட் இதே மாதிரி நான் பாயிண்ட் வைஸாக பிரிச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிரித்து வச்சுக்கிட்டேன். அதை நான் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் கொஸ்டின்ஸ் வரும்போது எழுதுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% கரெக்டாக வரும் அதில். அதுக்கப்புறமா ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி கொஸ்டின்ஸை நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆடிட்லாம் மினிமம் ஒரு கொஸ்டின் நான் 9 to 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகே. ஸோ எக்ஸாமில் நான் எக்ஸாமில் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது லாக்கு நான் எப்படி கேஸில் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், கான்செப்ட், கன்க்ளூஷன் எழுதுறனோ அதே மாதிரி தான் நான் ஆடிட்டில் இருக்கிற ப்ரொவிஷன் பண்ணேன். எனக்கு அதில் தான் நல்ல மார்க் வந்திருக்கு. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எழுதிட்டேன். பட் ஆடிட் அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் மார்ச் மிட்ல இருந்து அதெல்லாம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணேன். அது ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். சூப்பர், வேறு லெவல். இதே எஸ்எம்முக்கு நதர் தியரி? எஸ்எம் அதே தான் சார். எனக்கு வந்து எஃப்எம் டஃப்பாக ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து ஸோ நிறையா டைம் எஸ்எம்க்கு ஸ்பெண்ட் பண்ணி எஸ்எம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எஸ்எம்லேயுமே வந்து எனக்கு 4th and 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப புக்கில் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அது பாதி இதுக்கு மேலே வந்து எனக்கு சிஏக்கு ரிலேட்டடாக என்னன்ட்டு ஒரு டவுட்டு. ஸோ நான் எல்லாமே மறுபடியும் நானே ஸ்கேன் பண்ணேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எஃப்எம் ஃபேக்கல்ட்டி செஷன் பார்க்கும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் நான் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அதோட கொஸ்டின்ஸும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணேன். அதே மாதிரி தான் நான் எஸ்எவும் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஃபேக்கல்ட்டியோட நோட்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, அதுக்கு கீழே எந்த மாதிரிலாம் எழுதணும் எக்ஸாம்ஸில் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு புக்கில் உள்ளது மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணலை. ஃபேக்கல்ட்டி நோட்ஸ் இது பண்ணேன். அதில் மோஸ்ட்டாக நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. டியூட்டர் செஷன் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு மினிமம் வந்து 4 to 5 hours எனக்கு எடுத்துச்சு என் மைண்டில் நான் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. அதை ரெகக்னைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஏஐயில் கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ லா ஆடிட்லாம் வந்து ஒரு ஹோல் கொஷின் பேப்பரை ரெடி பண்ணேன். எஸ்எம்க்கு வந்து சாப்டர் வைஸ் ரெடி பண்ணேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் மினிமம் ஒரு 50 மார்க் டெஸ்ட் மாதிரி நானே செட் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதில் தான் எஃப்எம்மில் அதிக மார்க் வந்ததுக்கு ரீசன். ஓகே, ஓகே, வேறு லெவல். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்லாம் என்னப்பா எழுதுனீங்க? டெஸ்ட்லாம் எழுதுனீங்களா? மார்க் டெஸ்ட்டே எழுதலை? இல்லை சார். ஜானுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட்டே எழுதலை? இல்லை சார். மார்க் டெஸ்ட்டில் வந்து வெரி பிக் மித் பஸ்டிங். ஏன்னா நானுமே இதுக்கு தான் டெஸ்ட்டு எழுதணும், எந்த அளவுக்குன்னு இருக்குல்ல. ஓகே, மார்க் டெஸ்ட்டே எழுதலை. ஜனவரியில் எழுதுனேன் சார். எனக்கு கான்ஃபிடன்ஸ் லோ ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால் நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோதான் வேஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அது கொண்டுட்டு போனேன். மார்க் டெஸ்ட்டில் இருக்கிறதையும் நான் பேப்பர்ஸ் பார்த்துக்கிட்டேன். பட் அதில் வந்து ப்ராக்டிஸ் எழுதிலாம் லைக் டெஸ்ட் மாதிரி எழுதி ஃப்ரெண்டு எழுதிட்டு வருவாங்க.
அந்த பேப்பர்ஸை பார்த்து ஸ்கேன் பண்ணி அதையும் நான் ஏஐல கொடுத்து இன்னும் டஃப்பாக தான் பண்ணுவேன். ஓகே ஸோ எனக்கு ஏஐலேருந்து நான் பார்த்தே படிக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மெமரிஸ் ஆச்சு. எனக்கு கான்செப்ட்ஸ் ஓகே ஓகே எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தே எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ரெகக்னைஸ் ஆச்சு. ஓகே ஓகே வேற லெவல். டெஸ்ட்டும் எழுதலை. இல்லை சார், சூப்பர். நான் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ஓன் ப்ரிப்ரேஷன். ஆமாம் சார். வேற லெவல். தட் இஸ் எல்லாமே பார்த்து படிச்சதுனால மட்டும்தான். பார்த்து படிச்சது, பார்த்து கான்செப்ட்ஸ் எழுதுறது. ஒரு 10th டைமுக்கு அப்புறமா எனக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு நீ இந்த மாதிரி அப்ரோச் கொடுத்தா இது ஆன்சர் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து மறுபடியும் ஏஐயில் இருக்கிற கொஷின் பேப்பரை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் செல்ஃபாக. ஓகே அது இன்னும் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு புக் பேக்குக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. புக் பேக்கில் ஓகே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏஐயில் தான் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே ஓகே புக் பேக்கோட ஏஐல போட்டது டஃப்பாக தான் இருந்துச்சு. ஓகே திஸ் இஸ் ஆக்சுவலி வெல்கம் திங். அண்ட் எல்லாரும் இதை பண்ண ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. வெறும் நம்ம ஆர்டிபி எம்டிபி மட்டும் நம்பி போகிறதோட சிமிலர் கொஷின்ஸ் நம்ம ஆர்டிபி எம்டிபி போட்டு போகிறது பிகம் வெரி டிஃப்ரெண்ட் கேஸ் லாஸ் கொடுத்துச்சு. ஆமாம் எனக்கு ஒரே கான்செப்ட்டுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலான்ட்டு எனக்கு 2-3 வே காமிச்சிச்சு. ஸோ ஒரே இது மட்டும் கிடையாது. ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு வே சொல்கிறாங்க, டியூட்டர் செஷனில் வரும்போது அவங்களும் ஒரு வே சொல்கிறாங்க. ஏஐயில் கேட்கும்போது அது 2-3 வே சொல்லுது. எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் சார். இப்போ ஆனால் உன்ன மாதிரி டியூட்டரை வச்சு ஹியூமன் ஹெல்ப்பு, இங்கிட்ட ஒரு ஏஐ ஹெல்ப்பு, சுத்தீவிர ஆள் வச்சாப்புல பரவாயில்ல, ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க எல்லாமே. அந்த ஃபுல் ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த வாட்டி தான் இருக்கலே டஃபஸ்ட். ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். 5 அட்டம்ப்ட்ஸில் பார்த்தா ஆமாம், திஸ் இஸ் த டஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் சிஏ இன்டர்மீடியட். அதில் போத் குரூப்ஸ் வித் வாட் less than 3 months ப்ரிப்பரேஷன், ரீசன்ட் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஃபெயிலியர் இன் ஜான், ஓகே எழுதும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் G2 வந்து நான் எழுதவே இல்லை. நான் வந்து ஜான் எழுதலை. ஆமாம் சார், எழுதலை. நான் டேஸ் வேஸ்ட் பண்ணல. ஒரு 4-5 டேஸ் எனக்கு கேப் எடுத்துக்கிட்டு G2 ப்ரிப்பரேஷன் நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் G1 ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் யார் வந்திருக்கலாம் அதை டார்கெட் வச்சுருந்தேன். இல்லை சார், நான் இந்த மார்க்குக்கே போய் பார்த்தேன், இதில் எப்படி யாரெல்லாம் அதுன்ட்டு போய் தேடிட்டு இருந்தேன். ஓகே, எவ்வளோ வாங்கியிருந்தா யார் வந்து 360, 400 எபோ, 420 எபோ வந்திருந்தா. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க டோட்டல்? 367 சார். 367, இன்னொரு 50 மார்க்கு. ஓகே, ப்ராபப்ளி அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இன்னும் வாங்கியிருந்தீங்கன்னா கூட வந்திருக்கும்ல. 50, 20 அப்படி பார்த்தாலும். டேக்ஸில் எவ்வளோ வாங்கினீங்க? டேக்ஸில் 56, 53 சார். இந்த வாட்டி கஷ்டமாக இருந்துச்சு, இதுக்கு மேலே வராது. காஸ்டிங் 77 சார். 77. G2 எல்லாமே எக்ஸப்ஷன் சார். ஆடிட்டு 69. ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து எஃப்எம்எஸ் 76. எங்கே இந்த 50 மார்க்கு மேலே எஃப்எம்ல பெர்ஃபார்ம் பண்ணல சார். ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணது ஃபுல்லாகவே எஸ்எம் தான். எஸ்எம்ஹெச் தான் வாங்கினீங்க. எஸ்எம் தான் எனக்கு மெயின். 76ல் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 40-45 கிட்ட எனக்கு எஸ்எம்ல வந்திருக்கும். அது அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. பரவாயில்லப்பா, ஐ ரியலி அட்மையர் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் விஷன். நீ வந்துட்டு லிட்ரலி எனிபடி எல்ஸ் வித் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியரில் ஜானில் வந்ததுக்கப்புறம் they would have been broken, but all you were eyeing on was all India rank. Without the first success in CA was almost the rank. You can always say almost the rank. இதில் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் சரி இது யாரில் வருமா, நான் யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலை. ஏன்னா நிறைய பேர் யாரை ஃபோக்கஸ் பண்ணி படித்து வந்து கிளியர் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் சிங்கிள் குரூப்பாக கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. ரொம்ப நார்மலாக பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். ஆனால் எஃபர்ட் எல்லாமே அந்த ரேங்க் ஆல்டர் எப்படி வாங்கி எஃபர்ட் போடுவானோ அதே எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஃபுல் எஃபர்ட், ஃபுல் கிரெடிட்ஸ் டு யூ. இடையில 3.5 monthsல ஒரு 1 week 10 days வேஸ்ட் பண்ணியிருப்பேன் சார். அவ்வளோதான் மொத்தமாகவே மொத்தமாக நடுவில் ஒரு நாள் இன்னொரு நாள் அந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு 3 நாள் வேஸ்ட் பண்ணேன். அதோட எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு, கில்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் போங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு இது லைக் ஹவு டு யூ நார்மலி ஸ்டடி? எப்படி ஒரு ஃபுல் டே எப்படி போகும்? இப்போது நதர் திங், யூ ஆர் ஃப்ரம் ஆக்சுவலி உங்கள் நேட்டிவ் என்ன? ப்ரௌட் காரைக்கால்லேருந்து வந்திருக்கீங்க. ப்ரௌட் காரைக்கால் சிட்டி. ஓகே, சென்னைக்கு யூ மூவ்டு இல்லையா? ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஹாஸ்டல் எடுத்து தங்கினீங்க இங்கே ரெகுலர் படிச்சும் போது. தென் ஆல்சோ இங்கே அதுக்கப்புறமும் சென்னையில் தான் யூ ஸ்டே இல்லையா? சென்னையில் தான் சார். ஓகே, சென்னையில் தனியாக ஸ்டே பண்ணீங்க. ஓகே ஓகே, எப்படி உங்கள் நாள் போகும்? லைக் ஹவு டு யூ ஸ்டடி இன் ஜென்ரல்?
லேட் மார்னிங்கா? நைட் நைட்டா? ஸ்டடீஸ் சார். லேட் நைட் ஸ்டடீஸ் சார். ஓ காட்! ஓகே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பாங்க. நான் ஏர்லி மார்னிங்கும் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு என்னமோ பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஓகே. மெயினா ஓகே. 11 மணிக்கு மேல ஃபோன் வராது. வீட்லேருந்து மட்டும் தான் வரும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துலாம் வராது. ஸோ, அதுக்கப்புறமா ஒரு 5 to 5:30 வரைக்கும் படிப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் டயர்டா இருந்தா படுத்து தூங்கிடுவேன் சார். அப்படின்னா மோஸ்ட்டா எனக்கு ஃபுல் நைட்டுமே படிப்பேன். 12 to 12 வரைக்கும் படிச்சுட்டு, மதியானம் ஃபுல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். டைம் ராத்திரி ஷெட்யூல் 12 கிடையாது. காலையில 12. ஆமா சார். யுஎஸ் டைம்லைன். ஆல்மோஸ்ட் மேபி அந்த மாதிரி தான் சார். யுஎஸ்ல ப்ராப்பர் பிறந்திருக்க ஷெட்யூல் வேண்டியவன். இல்ல. ஸோ, ஸ்லீப் டைம் மட்டும் 5 to 6 ஹவர்ஸ் ஓகே. மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. மற்றது எல்லாமே எந்த டைமில் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைம் எடுத்தேன்னா ஒரு மினிமம் 8 to 10 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பண்ணிடுவீங்க. ஓகே. சூப்பர். ப்ளஸ் ஓ! அதனால தான் நீங்க இந்த 6 to 9லாம் வரமாட்டேன் காலையில கிளாஸுக்குன்ட்டு சொல்லியிருப்பீங்களா? ஆமாம் சார். 10 to 1 வந்தீங்களா? ஆ 10 to 1லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா கிளாஸு? பண்ணேன் சார். காலையில? 10 to 1 G1க்கு அட்டன் பண்ணேன் சார். ஓகே. G2 பண்ணலை. 2 to 5 புஷ் ஏன்னா பண்ணி. G2 எல்லா கிளாஸஸும் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. என்னால் பார்த்து முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே. G1 கிளாஸஸ்லாம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ G1 கிளாஸஸ் பார்த்துட்டு டியூட்டர் செஷன் 10 to 1 வந்திருந்தேன். ஓகே. G2க்கு? G2க்கு எப்பவுமே ஆஃப்டர்நூனில் தான் சார். ஆஃப்டர்நூன்ல தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? 12 to 12. ஸ்டார்டிங்கில் 6 to 9 போட்டிருந்தாங்க. எல்லா கிளாஸும் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு பேக்லாக்ஸில். ஓகே. அப்புறம் கேட்டேன். என்னால முடியாது. 6 to 9 நான் வேற வேலையா போறேன். எந்திரிச்சு பண்ண முடியல சார். ஏன்னா நைட்டு ப்ராப்பராக தூங்கினா மார்னிங் எந்திரிக்கலாம். இன்னும் நைட்டு தூங்குறதும் இல்லை. நேரா 6 மணிக்கு தான் தூங்கவே போவீங்கல்ல? 6 மணிக்கு கூட தூங்க மாட்டீங்கல்ல ஆல்மோஸ்ட்? இல்லை சார். 6 மணிக்கு தூங்கினா இந்த 3 மாதத்துல ஒரு மாதம் தூங்கியிருப்பேன் சார். ஓகே. அப்போ எப்போ 12 மணிக்கு தான் தூங்கியிருப்பீங்க? ஆமாம் சார். மத்தியானம் 12 மணியா? மதியானம் 12 மணிக்கு தூங்கியிருக்கேன். அப்படி இல்லைனா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் தூங்கிடுவேன். ஒரு 7 to 8 அந்த மாதிரி டைமில் அப்போ தூங்கிடுவீங்க. தூங்கிடுவேன். இப்படி தான் இதுதான் நார்மல் டே. ஆமாம் சார். இந்த பயங்கர 3 மாதம் பயங்கர ஹார்ட் ஒர்க். அந்த ஒரு இதுல என்ன தெரியும்னா அந்த சாலிட்யூடு. பேசிக்கலி நீங்கள் தனியாக எந்த சத்தமும் இல்லாமல் தனியாக அமைதியாக இருக்கும்போது தான் அந்த படிக்க வருது உங்களுக்கு. ஓகே. ஈவினிங் என்னன்னா டயர்டானா வெளியில் போனான்னு தோணுது. தனியாக வெளியில் நான் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது. ஹாஃப் அன் ஹவர் ஆகுது, ஹாஃப் அன் ஹவர் 1 hour. தனியாக தங்கினீங்களா இல்லை ரூம்மேட்? தனியாக தான் சார். தனியாக தான் தங்கினீங்க. தனியாக வீட்டில். ஓகே. வேற லெவல். ஓகே. அந்த டைம் பீரியட் ரெஸ்ட் எடுக்கிறது அதிகமாக போயிடுது. நைட்டில் வெளியில் எங்கேயும் கிடையாது. மேக்ஸிமம் வெளில போனாலும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்துடுவேன். ஒன்று டைம் சில்லுன்னு இருக்கும், இல்லை எந்த கடையும் இருக்காது. ஸோ ரூம் பண்ணுறதுக்கே எந்த டைமும் இருக்காது. ஓகே. மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே. அப்படி ரொம்ப படிக்கும்போது தூக்கம் வந்தால் தான் அப்போது தூங்கிடுவேன். ஒரு 4 to 5 அந்த மாதிரி டைமில். ஓகே. மற்ற டைம் நான் எப்போல்லாம் தூங்கி எந்திரிச்சு ஒரு 2 hours படிக்க மாட்டேன். ஓகே. தூங்கி எந்திரிச்சு நான் எதிர்கீழே வாக்கிங் போயிடுவேன். அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மாவே தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா தான் மைண்டை ஃப்ரீ பண்ணி மைண்டை எழுந்து ஒரு 2 hours கழிச்சு தான் படிக்கவே உட்காரு. எழுந்து புக் எடுத்தேன்னா நேற்று படித்தது என்ன அதை ரெகக்னைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த டைம் ஆகிடுது. ஓகே. ஸோ ஒரு 2 hours சும்மா படுத்துருந்தேன்னா தியரிஸ் ரீகால் ஆகும். இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மைண்டில் ரீகால் ஆகும். சம்மாலாம் இருந்தால் மைண்டில் ரீகாலே ஆகாத போட்டு பார்த்தா தான் அது செம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் 2 hours அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே. ஓகே. யூ ஆர் பிரேக்கிங் லாட் ஆஃப் மித்ஸ். நான் கடைசியாக அதை பற்றி பேசுகிறேன். பட் இன் ஜென்ரல் எப்படி உங்கள் வீட்டில் அந்த ஃபெயிலியர் சப்போர்ட் பண்ணாங்க? கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. நான் உங்கள் அப்பாகிட்ட பேசின போதே இவெல்லாம் ஒன்றும் படிக்கல, கடவுள் ஆக்சுவலாக நானே சொல்கிறேன். இல்லை பார்த்தா எஃபர்ட் போட்டிருக்காரு, நீங்கள் சொல்லாதீங்க சார் படிக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தாலே ஃபவுண்டேஷன் வரைக்கும் திட்டல சார். ஓகே. ஃபவுண்டேஷன் வரைக்கும் திட்டலை. ஜான்வரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லையும் திட்டலை. ஓகே. 3 மாதம் இப்படி படித்ததுக்கு அப்புறமா 40 மார்க் வாங்கியிருக்கேன்னு தான் அவங்க திட்டினாங்க. இது ஜான்ல? ஆமாம், மே மந்தில். ஜான்ல ரிசல்ட் வரும்போது அவங்க திட்டலை. உங்களால் முடியும் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதான் பேசிக்கலி ஃபெயில் ஆனமோ திட்டல. இல்லை, பாஸ் ஆகி கம்மியாக மார்க் வாங்கி பாஸ் ஆகி இவ்வளோ படித்ததுக்கு அப்புறமாவும் ஜஸ்ட் பாஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அது இது பண்ணாங்க. அதுக்கு ஒரு கொஷின் பண்ணாங்க. அது வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் தான். ஆமாம் சார். வேற லெவல். இதுதான் கிரிட்டிக்கல் பார்ட். இதுதான். ஓகே. நீ எந்த இடத்துல உட்காந்து படிக்கணுமோ படி, நான் எல்லாமே உனக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி தரேன். அவங்களுக்கு படித்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும், அது ஒன்று தான். வேற லெவல் பா. யூ மேட் தெம் 100% ப்ரௌடு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. 41 கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்று கம்மியாக இருந்தாலும் நீ ஃபஸ்ட் குரூப் மறுபடியும் எழுதியிருக்கணும் ஆமாம் அப்படின்ட்டு.
பட் அதனால தான் உங்களுக்கு ஒரு அந்த நீ 1 மார்க் கம்மியா வாங்குறதோட, அந்த 40 வாங்குறதுக்கு நீ எஃபோர்ட் போட்டுருக்க. ஸோ 1 மார்க் கம்மியா வரலாம் வாய்ப்பே இல்ல. அது 45 வந்திருந்தா கூட அந்த சந்தோஷம் வந்திருக்காது. 40 வந்ததுன்னு தான் அது வந்து ம். ஒரு மெயின் ஹாப்பினஸ்ஸே அதுல. அதாவது யோசிச்சு பாரு, நீ ஹையஸ்ட் ஏதோ ஒரு இதுல 80 79ல 77 சார் காஸ்டிங். காஸ்டிங் 77 வாங்கியிருக்க. அதுக்கு கூட சந்தோஷம் யாரும் படல. 69 அதாவது 77 காஸ்டிங், ஆடிட்டிங் 69 வாங்கியிருக்க. அதுக்கு கூட சந்தோஷப்படல. ஆனா அந்த 40 மார்க் தான் உங்க வீட்ல 40 மார்க் தான் ரொம்ப இதுவா. தவிஸ்தா இல்ல எப்படியோங்கிறது. நான் எக்ஸாம் எழுதலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் தான் டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களையும் நான் டென்ஷன்லேயே தான் வச்சிருந்தேன் ரிசல்ட் வர வரைக்கும். ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ஜாலி ஆயிடுச்சு. சரி நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஜாலி. ஃபைனலுக்கு 20% கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 10, 11ஆவது வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா ஃபைனலுக்கு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, இன்டருக்கு இறக்கிக்கிட்டே வராங்க. முன்னாடி ஒரு 2 அட்டம்ப்ட் கஷ்டமாக இருந்தால் 3வது அட்டம்ப்ட் ஈஸியாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக்கும். அந்த மாதிரி பிளானில் கேட்டுட்டு இருந்தேன் சார். இப்போ போக போக கஷ்டமாக தான் கேட்டுட்டு இன்னும் கஷ்டமாக தான் ஆயிட்டு. ஈஸியாக கேட்குற ஐடியாவே இல்லை. ஐடியாவே இல்லை. இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே அமுச்சுக்கலாம். ஹெட்செட்டில் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ மிடில் மாட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப என்ட்ரியும் மிடிலும் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் நிறைய பேர் இன்டர் மட்டும் முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இங்கேயே இன்டர் முடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய ஃபர்ம்ஸ்க்கே இப்போ ஆர்டிகல்ஷிப் இல்லை தெரியுமா? எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபர்ம்ஸ் ரிசல்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஆர்டிகல்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு. உடனே அதில் ஒன்றில் ரெஃபர் பண்ணிட்டேன் தெரிஞ்ச ஃபர்மில். பட் பட் 2008-20 தான் பாஸ் ஆயிருக்காங்க. டோட்டல் போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணி. ஸோ திங்ஸ் ஹேப்பன். ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் கோர்ஸோட நேச்சருமே இல்லையா? சம்டைம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ போயிடும். அதுவும் இருக்கு. யாரையும் அடிக்க வேணாம், பட் வேல்யூ இதுக்கு போயிடும். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். நாளைக்கு நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ண போகிற சுச்சுவேஷன்ஸ் வித் தி அட்வென்ட் ஆஃப் ஏஐ, the situations that we are going to face, the problems that we are going to solve, the advice that we are going to give is going to become more complex. இல்லையா? இப்போ அதனால தான் ஏஐ யூஸ் பண்ணுறான். ஆமாம். அண்ட் டு மேக் த ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸோ தட் வி பிகம் பெட்டர் செல்ஸ். நீயே சொல்லு, ஜான்வரியில் இருந்த நௌஷத்துக்கும் மே எக்ஸாம் முடிச்சிருந்த நௌஷத்துக்கும் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜே இல்லையா? த வே யூ ப்ராக்டிஸ்ட், த வே யூ அப்ளைட் யுவர் செல்ஃபுங்கிறதுக்கு, அண்ட் த வே யூ ஆக்சுவலி கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்தது. ஸோ அதுதான் இந்த கோர்ஸோட என்ன கேட்டின அந்த டிகிரியோட த ப்ராசஸ் தட் யூ கோ த்ரூ டு கெட் திஸ் சிஏ டிகிரி இஸ் மோர் வேல்யூபிள் தேன் த டிகிரி இட் செல்ஃப். நீ சிஏவே முன்னாடி போட்டுக்கலனாலும் அந்த ஒரு வேல்யூ உனக்கு வந்துடுது இல்லை? லைக் இந்த கன்சிஸ்டண்ட்டாக டிஸ்பைட் ரிஜெக்ஷன்ஸ், டிஸ்பைட் ஃபெயிலியர்ஸ், டிஸ்பைட் சேட்னஸ் ஓவர் கம் பண்ணி படிக்கணுன்ட்டு. அதுதான் இந்த கோர்ஸோட ஆக்சுவல் கோல்டே. தங்கத்தை இங்கே வச்சுட்டு அங்கே போய் தெரியிருக்காங்கிறப்பல இட்ஸ் நாட் ஜஸ்ட் த டிகிரி, இட்ஸ் த ப்ராசஸில். ஆமாம் சார். ஜான்வரியோட கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து ஏஐ நாலேஜ்லாம் சுத்தமாக இருக்காது. ஓகே. ஸோ நான் அந்த தாட் கூட எனக்கு வந்தது கிடையாது ஏஐயில் போட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இந்த ஒரு ஷெடியூல் கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க, இதை ஃபாலோ பண்ணால் கிளியர் பண்ணிடலாங்கிற இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான். அதை தாண்டி இந்த பாட்ஸ்குள்ளே தான் இருப்பேன். அதை தாண்டி வெளியில் திங்க் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ when I start thinking அவுட் ஆஃப் த பாட்ஸ் நிறையா சான்சஸ் கிடச்சிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும்போது ரிசல்ட் கிளியர் ஆகிடுச்சு. சூப்பர். எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பீங்க? ஒரு சாப்டருக்கும் வழக்கமாக கொஸ்டின் பேங்க்கில் ஒரு 30 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கும். நீங்கள் ஞாபகம் இல்லை சார், பட் நாட் லெஸ் தென் 50 சார் பர் சாப்டர். ஆமாம் சார். வேறு லெவல். எல்லாமே ஆனால் ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஆமாம் சார், எல்லாமே ஏஐ ஜென்ரேட் தான். எனக்கு வந்து ஏஐ ஜென்ரேஷன் பார்த்ததுக்கப்புறமா கொஸ்டின் பேங்க்கில் உள்ள புக்கும் சரி, புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸும் சரி, எனக்கு ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் எவ்வளோ மோர் டஃப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ டஃப்பாக ப்ரிப்பேர் பண்ணேன், அவ்வளோதான். வேறு லெவல். ஓகே. நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ணேன்ட்டு ஞாபகம் கணக்கில். ஆனால் ஆவரேஜாக ஒரு கொஸ்டினையும் வந்து நாட் லெஸ் தென் 6 to 8 times. ஓகே. மினிமம் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து கான்செப்ட்லாம் எனக்கு கிரிப்பாக வந்துச்சு. ஓகே. பேசிக்லி யூ டிட் நாட் கவுண்ட், யூ ஜஸ்ட் வெயிட்டட் அன்டில் யூ காட் த கான்ஃபிடன்ஸ். கான்செப்ட் புரிகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே. நான் ஆடிட்லாம் ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் எழுதினாலே எனக்கு டயர்டாக போயிடும். ஓகே. ஏன்னா எனக்கு கான்செப்ட் புரிஞ்ச ஹாப்பினஸ், அவ்வளோதான். ஆடிட்டும் சரி, எஸ்எம்மும் சரி, நான் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் எந்த அளவுக்கு என்னோட கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அந்த டே பண்ணாலே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த கான்செப்ட் எனக்கு இன்றைக்கி புரிஞ்சால் போதும் அப்படின்னு எனக்கு ஹாப்பி ஆகிடும் சார். ஓகே. ஓகே. ரொம்ப போட்டு ரஷ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல. அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வருதுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர். அது கான்செப்ட் புரிஞ்சால் எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. அதனால் வந்து நான்
ஒரு நாளைக்கு நான் எடுத்தா இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லா முடிக்கணும். 4 சாப்டர் ஃபுல்லா முடிக்கணும். அந்த ம். மாதிரி நான் டார்கெட் வந்து லாஸ்ட்ல வைக்கல. ஸ்டார்ட்டிங்லேருந்து கான்செப்ட்டா புரிஞ்சுக்கிட்டு வந்து ஓகே, இந்த ஓகே. மாதிரி தான் சார் பிராக்டிஸ் பண்ண ஃபுல் டைம். பரவால்ல. நவ் கேன் ஐ ஷேர் தட் யூ ஆர் ஜாயினிங் லா? சொல்லாமா? சார் கோர்ஸ் சூப்பர். சொல்லலாம் சார். அதாவது ஹவ் டிட் யூ திங்க் ஆஃப் ஜாயினிங் லா? பிகாஸ் சிஏவும் பண்றீங்க, லாவும் பண்ணணும்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஏன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. லா ஓகே. பெட்டராக தட் இஸ் இருக்கும், ஆக்சுவலி a வெரி குட் டெசிஷன். அதுக்கு தான் கேட்கிறேன். பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ம். அண்ட் நான் வந்து பர்சனலாக நிறைய பேர்கிட்ட இந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ் போகும்போதும் சரி, ஐடிடி போகும்போதும் சரி கேட்டிருந்தேன். யாருமே பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணலை. எத அது பத்தி? எனக்கு லா லா. படி அப்படின்ட்டு. ஓகே. லா வேணாம், சிஏல உன்னால் என்ன கற்றுக்க முடியுமோ அதை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஓரியன்டேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், சிஏ ஃபைனலிஸ்ட் வந்து 50,000 சேலரி வாங்குறாங்க, 5 லேக்ஸ் சேலரி வாங்குறாங்க. அது டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட ஸ்கில்ஸ் 2 மட்டும் தான். ஸோ அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது லா ஒன்று இருந்துச்சு சார். அப்புறம் நீங்களும் சொன்னீங்க பெட்டர். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இப்போ லாஸ்ட்டுக்கு. நான் ஒரு ஃபர்ம் பேரே சொல்றேன். ஐ வில் ஈவன் மென்ஷன் த ஃபர்ம். கேட்டா நம்ம லக்ஷ்மி குமரன் அண்ட் ஸ்ரீதரன் சொல்லிட்டு ஓகே தே ஆர் ஒன் ஆஃப் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ஐடிடி ஃபர்ம். ஓகே ஓகே. இன்டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே சார். ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் ஈவன் வென் ஐ டிட் ஆர்டிகல்ஷிப் வென்ட் ஃபார் அ கன்சல்ட். ஓகே. எக்ஸ்ட்ரீம்லி இன்ஸ்பைரிங் கன்சல்டிங் சர்வீஸ் எல்லாமே அவங்களுது. ஓகே சார். நான் கேட்டேன் லைக் ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் ஒன் ஆஃப் அவர் ஃபேக்கல்டிஸ் நவ் இன் ஃபோக்கஸ் ஒர்க்ஸ் யூஸ் டு ஒர்க் ஃபார் எல்கேஎஸ் லக்ஷ்மி குமரன் ஸ்ரீதரன். கேட்டேன் லைக் ஹவு டு வி கெட் இன் டு எல்கேஎஸ் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எப்படி எடுத்துப்பாங்க, ஹவு டு தே ரெக்ரூட் ஓகே சிஎஸ்ங்கிறதுக்கு. அவன் எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் சொன்னான், சிஏவே எடுக்க மாட்டோம் சாருன்னா. எது சிஏ எடுக்க மாட்டியா? இப்போ டேக்ஸ் ப்ராக்டிஸில் நம்ம சிஏ இல்லாமல் சிஏ மட்டும் பத்தாது, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. when you're getting into tax practice you need that law specialization இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிஎஸ் கூட பத்தாது. when we are fighting with other professionals especially lawyers, drafting when we are representing clients we have to draft இல்லையா, அந்த இடத்துல we will be beaten by the lawyers when it comes to drafting. அவங்களோட டிராஃப்ட் வந்து ஸ்பெஷலிஸ்டாக drafting and the specialization they are trained especially for this. நம்ம வந்துட்டு இன் ஜென்ரல் தான் நம்ம டேக்ஸ் பற்றி படிக்கிறோம், ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறோம், பட் வி ஆர் நாட் ட்ரெயின்டு ஃபார் லீகல் ப்ராக்டிஸ் இல்லையா, ட்ரிபியூனல் அது மாதிரி லெவல் போகிறதுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ரீசெண்ட்லியாக கேட்டேன், நம்ம சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூட கேட்டேன், லா இஸ் லைக் அ வெரி கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் டு கெட் இன் டு டேக்ஸ் ப்ராக்டிஸ் அட் த ஹையஸ்ட் லெவல் அப்படின்னா லா இஸ் கோயிங் டு பி ஆர். இன்னொரு விஷயம், நம்ம என்னதான் சிஏவா சைன் போட்டாலும் லீகல் ப்ரொவிஷன்ஸுக்கு லாயர் கிட்ட தான் போய் நிற்க வேண்டியது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது நம்மளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. யா பட் அது இது என்னென்னா நீ ஒரு விஷயத்துலேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஒரு இடத்துல தான் சிஓபி வச்சுக்க முடியும். பட் இட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் அப் டேக்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்ரசன்ட் இது. ஐ நோ சிஏ. ஓகே, இன்னொன்று பப்ளிக் சிஏ அவர் வந்து இது அம்பானியோட லாயர் தான். பேர் டக்குன்னு வரல, நான் வேணா கேப்சூலில் போட்டுக்கிறேன். ஹீ சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் க்ரோர்ஸ் ஒரு ஹியரிங்க்கு. ஒரு ஹியரிங். ஹீ இஸ் அ சிஏ அண்ட் லாயர். சீக்கிரமாக நௌஷத்தும் இன்னும் ஒரு 20 வருஷத்தில் கண்டிப்பாக ஹியரிங் போயிட்டு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 50-50 மைண்டு தான் சரி இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும். சரி, நீங்களும் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக சொன்னீங்க. சரி, அதுக்கப்புறம் பண்ண நான் வேணா அவரோட பேர் எல்லாம் எடுத்து சொல்லுவேன், டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே சார். பட் பயங்கரமான ஆள். ஓகே, ஓரியன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அம்பானியோட லாயர், ரிலையன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஓகே. ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைட் தான், சிஏ லாயர், சிம்பிள் இது. ஹீஸ் டூயிங் சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே சார். ஹியரிங்க்கு ஹீஸ் சார்ஜிங் ஸோ மச் பிகாஸ் ஹிஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாஸ்ட், ஹீஸ் ஏபிள் டு சார்ஜ். ஸோ யூ ஹேவ் டு டேக் தட் ரூட், நாட் பிகாஸ் ஆஃப் த மணி பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்கில் தட் வில் கெட் த்ரூ லா. சரி, ஸ்கில் வளர்த்துக்கிறது தான் மெயின் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா சிஏ படித்தாலே போதும், லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போது ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே சிஏவே பத்தாது, இன்னும் சிஏவை தாண்டி நம்மளுக்கு ஸ்கில் வேணும் அப்படின்ட்டு தெரியும் போது லா பெட்டராக இருந்துச்சு. ஆமாம், ஃபார் டேக்ஸ் ப்ராக்டிஸ் லா இஸ் லைக் வெரி கிரிட்டிக்கல். இது லா படிக்கலாமா வேணாமன்ட்டு ஒரு 50-50 இதோட தான் சரி இருந்துச்சு. அது நீங்களும் சொன்னீங்க, பட் வெளியில் நிறையா பேர் படிக்க சொன்னாங்க. ஆனால் ஐசிஐ ஃபேக்கல்டிஸ் யாரும் படிக்க சொல்லலை. எனக்கு அது ஒன்று தான் சர்ப்ரைஸாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து சிஏல என்ன ஸ்கில் பண்ண முடியுமோ அதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபீல்டு பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா அவங்களாம் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க, அவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? அப்போது வேறு ஏதாச்சும் ஒரு இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்,
சிம்பிளா ஏதாவது உனக்கு ஒருத்தர் மாரி ஆகணும் அப்படின்னா, அந்த ஒருத்தர்ட்டயே நேரா போய் கேட்டுறணும். ஸோ டாக்ஸ் பிராக்டிஸ்ல சீனியர் பிராக்டிஷனர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீ போய் இன்டர்வியூல ஆர்டிகல்ஷிப்பே சேர்ந்தேன்னா, எப்போ நீ லா படிக்க போற தம்பின்னு தான் கேட்பான். குவைட் லிட்டரலி சொல்றேன். When I was doing my articleship, I used to go and ask senior partners in big law firms or tax firms in Chennai. ஓகே பிக் சார். டாக்ஸ் ஃபர்ம்ஸ். அப்போவே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, எல்லாம் பேசிட்டு, சூப்பர்ப்பா இப்படி படிக்கிற, இல்லை பண்ணுறியா, நான் பாட்டு துருதுரும் உள்ளே போகிறது தான். பேர் நம்பர் கேட்டு கால் அடிச்சு ஒரு சும்மா ஒரு மீட்டிங் கிடைக்குமா மாதிரி ஓகே. போகிறது. அப்பயும் என்ன எல்லாம் பேசிட்டு எப்போ நீ லாஸ் ஏற போகிறான்னு கேட்பாங்க. நான் ஏன் லாஸ் ஏறணும் அப்படிங்கிறப்பல தான் அது இருக்கும். ஐம் நாட் அ லாயர் நோ, பட் நான் ஐ சூஸ் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட்டு. பட் வென் ஐ வாண்டட் டு சூஸ் டாக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறப்போ லா வாஸ் லைக் அ வெரி லீத்தல் வெப்பன் தட் யூ வில் நீட் அப்படிங்கிறப்பல. ஸ்பெஷலைசிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஜென்ரலாக படிக்கிறது டிஃப்ரெண்ட். ஜென்ரலாக சிஏ டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேறு, பட் லீகல் டேக்ஸ் ப்ராக்டிஸ், லீகல்னால் யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் ஆல் த டைம் இல்லையா, அந்த டைமுக்கு லா வில் பிகம் யுவர் வெப்பன். ரெப்ரசன்டிங் இன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இங்கே சென்னையில் நுங்கம்பாக்கம் பண்ணுறது வேறு, ட்ரிபியூனல் போகிறது, ஹைகோர்ட் போகிறது, அங்கெல்லாம் தான் உனக்கு ரொம்ப தேவை. அதுக்கு தான் லா. வி ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் ஹியர், வி ஆர் டூயிங் இட் ஃபார் ஹியர். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த லா ப்ராக்டிஸ். 3 இயர்ஸ்க்குள்ள அவ்வளோதான். சிஏ பிஎல் முடிச்சிடலாம். சூப்பர், வேற லெவல். அடுத்த 3 இயர்ஸ் அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண, அதுக்கு மட்டும்தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன். பரவாயில்ல. இந்த 4 இயர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேனாட் ஈவன் ஆக்சுவலி ஃபேத்தம் எப்படி நீ இந்த ஆல்மோஸ்ட் லைட் இட் இஸ் தேர். அந்த ஒரு கோட் சொல்லுவாங்க, தேர் வில் ஆல்வேஸ் பி லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இன் சிஏ ஹஸ் செட் யூ அப் ஃபார் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இல்லையா? வர வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஆமாம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சரி பிகாம் இருக்கிறதுனால பிகாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். அது இல்லைனா வெறும் +2 இருக்கும் குவாலிஃபிகேஷன். அப்போ தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி போவோம் அப்படின்ட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன்லேருந்து நான் வெளில வந்து டைரக்ட் இன்டரில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இதில் எவ்வளோ பெட்டராக நீ படிக்கிறியோ அதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபவுண்டேஷனில் இருந்த வரைக்கும் வேறு அதில் இருக்கிறது, அதில் பண்ண எதையுமே இதில் பண்ணாமல் அதில் என்னெல்லாம் மிஸ் பண்ணியோ எதெல்லாம் பெட்டராக ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் இன்டருக்கு வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மைண்டை செட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே ஓகே. ஃபவுண்டேஷன்ஸில் நிறையா வெளில போகிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஹாஸ்டலில் இருக்கும்போது சுத்தமாக படிக்க முடியாது. ஓகே. ஹாஸ்டலில் 40 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் தான் படிப்பாங்க, மீதி யாரும் படிக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ ஹாஸ்டல்லேருந்தும் வெளில வந்து தனியாக உட்காந்து எப்படி படிக்க முடியுமோ டைம் எடுத்துச்சு. ப்ளஸ் உங்கள் ஹாஸ்டல் சொன்னீங்க சைஸே வந்துட்டு இந்த ரூம்குள்ளே 12 பேர் இருக்கும். 12 பேர் தூங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தனியாக அமைதியாக படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் சார். அது எல்லாரும் தூங்கணுன்னு தான் முடியும். எனக்கு அப்போலேருந்து தான் நைட் ஸ்டடி டைமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு நைட் ஸ்டடி பண்ணுற ஹேபிட் இருக்குது. பட் எல்லோரும் தூங்கணுன்னு படித்தா நான் வந்து டே டைமில் 3 ஹவர்ஸில் பண்ணுறதை நைட்டில் 1 ஹவரில் முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு அதனால தான் நைட் ஸ்டடி வந்து அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஹேபிட். சூப்பர். At the end of the day, how you study is not important. That you study is actually importantங்கிறது தான் இது கிளியராக ஆகுது. வேறு லெவல் போ. சரி, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். எப்படி ஆக்சுவலாக ஃபோக்கஸுக்கு சேர்ந்த? ஹவு ஐம் கியூரியஸ். ஹவு டிட் யூ ஆக்சுவலி டிசைட் டு ஜாயின் ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ரம் வேர்? ஓகே சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் ஒரு அகாடமியில் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மறுபடியும் இன்னொரு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. பட் வந்து எனக்கு மறுபடியும் இன்னொரு அகாடமி புதுசாக ஜாயின் பண்ணி ஹாஸ்டல் லைஃப் போகிறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே. ஸோ எனக்கு சர்ச் அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எல்லாமே வந்துடுது சார். அல்காரிதம் பிடிச்சி. ஸோ நான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். வித்தின் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளே ஃபோக்கஸோட ஆட் வந்து ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தேன். எனக்கு இன்னொன்று அதில் மெயினாக பிடிச்சிருந்தது 15 to 20 மெம்பர்ஸுக்கு 1 டியூட்டர். பட் ஆல்மோஸ்ட் 15 மெம்பர்ஸ் கூட நாங்கள் வந்திருக்க மாட்டோம் ஒரு பேட்சுக்கு. ஏன்னா பேட்ச் வைஸ் பிரித்து வைக்கும்போது மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருந்தோம். பட் டியூட்டர் வந்து எல்லாருக்கும் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிருச்சு. ஓகே. நீங்கள் முன்னாடி படித்த அகாடமியில் எவ்வளோ கிளாஸ் ஸ்ட்ரெங்த் இருந்தது? 200 சார். 200. இங்கே வந்து 10 பேர். மினிமம் 200, மேக்ஸிமம் 350 வரைக்கும் வரும். 350 வரைக்கும் வரும். இங்கே 10 பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 17 பேர் சார். ஓகே. கிளாஸ்க்கே இல்லை, இந்த குரூப்லேயே டியூட்டர் செஷன் அட்டன் பண்ணுறது 12லேருந்து 14 பேர் தான். ஓகே. அந்த பேட்ச்லேயே 17 பேர் தான் நாங்கள் இருந்தோம். என்ன ஜாயின் பண்ண பேட்சில். அது இல்லாமல் எல்லா பேட்சுக்கும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு டியூட்டர் செஷன் வைக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. ஓகே. டவுட்ஸ் அங்கே எவ்வளோ நேரம் ஆகும் சால்வ் ஆக? இங்கே மினிமம் 1 வீக். அங்கே ஆக்சுவலாக டியூட்டர்ஸ் கிடையாது. ஓகே. நாங்களாம் கிளாஸ் பார்த்து டவுட் இருந்தால் வந்து ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்போம். அவங்க ஃப்ரீ டைமில் பார்த்து ரிப்ளை பண்ணி வர்றதுக்கு 1 வீக் மேலே ஆகிடும். 1 வீக் மினிமம் 1 வீக் ஆகிடும். ஓகே. நம்ம யாருக்கிறது ஃப்ரெண்ட்லியாக பழகி இருந்தால் கால் பண்ணலாம்.
பட் அங்க யார்ட்டயும் அந்த ஃபேக்கல்டிலாம் மாதிரிலாம் கால் பண்ண பழக முடியாது. சான்ஸே ஓகே. கிடையாது. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்க நீங்க வந்து ஃபோக்கஸ்ல? எனக்கு இ என்ன டவுட் இருக்குதோ, அந்த செஷன் வரும்போது எனக்கு கேட்டுக்கலாம். செஷன்லயே எனக்கு அந்த கேட்டுருங்க. செஷன் முடிஞ்சோனே நான் அவங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணா தான் அவங்க டவுட் கிளியர் பண்ணி குடுப்பாங்க. உடனேவே அப்படி இல்ல ஓகே. அவைலபிளா இல்லன்னா, அதுக்கு அடுத்த நாள் அவங்க செஷன்ல வரும்போது நான் டவுட்ஸ கேட்டு கிளியர் பண்ணிப்பேன். சூப்பர். வேற எனக்கு லெவல். இங்க டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டா முடிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா கிளாரிஃபை பண்ணி குடுத்தாங்க. ஓ அதுக்கப்புறமா நான் படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் டைம் இருந்துச்சு. ஓகே, ஓகே. டிட் யூ ஃபைண்ட் இட் ஹெல்ப்ஃபுல்? உங்களால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. ஏன்னா வெறும் கிளாஸஸை பார்த்து மட்டும் சிஏ பாஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே. யாராச்சும் ஒரு டியூட்டர் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வேணும். நம்மளால அந்த ஃபேக்கல்ட்டிஸ் அப்ரோச் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல் டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் மாதிரி போவோம் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி தான் லிட்ரலாக ஃபீல் ஆச்சு. ஸோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு ஒரு டியூஷனில் போய் உட்காடுறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு செஷனில் உட்காடுறோம். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். பட் அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் எனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி டியூட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஷெட்யூலை தாண்டி படிக்கும்போது எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் டியூட்டர்ஸ் கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஓகே. புரிஞ்சுக்கிறதுக்கு. வெரி ஹாப்பி டு நோ அது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பாசிங். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் ஃபோக்கஸ் வித் யுவர் ஜர்னி அண்ட் தேங்க்யூ சார். ஆல் த ஆக்சுவலாக வெரி இதோட பெஸ்ட். ஃபுல் கிரெடிட்டுமே ஃபோக்கஸ் தான் சார் கொடுக்குறேன். தேங்க்யூ. நான் எனக்கு வந்து அந்த டியூட்டர் செஷனில் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் லிட்டரலாக கிளியர் பண்ணிக்க முடியாது. நான் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் லிட்டரலாக வேஸ்ட்டாக போயிடும். ஓகே. எனக்கு சீக்கிரமாக டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி கொடுக்கறதுனால மட்டுமே வந்து என்னால் Okay. ரிவிஷன் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் Okay. ஜென்ரேட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு சார். Okay. Thank you so much for taking you, the time and effort to do this as well. தேங்க்யூ சார். Congratulations and all the very best. தேங்க்யூ சார்.